வசதியாக செல்லட்டும். போக்குவரத்து விதிகளை சரியான வேகத்தில், சரியான திசையில் பின்பற்றுங்கள். தலைக்கவசம் அணியுங்கள். வாகனங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். மேலும் உங்கள் இலக்கை பாதுகாப்பாக அடையுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களும், குழந்தைகளும் உங்களுக்காக உங்கள் வீட்டில் காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். முடிந்தால் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். கவனமாக இருங்கள். அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது நம்ம நாம தமிழக வந்து அரசு காவல்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செய்தி வந்து குறுஞ்செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணனோட மொபைல் ஃபோனுக்கு வந்திருக்கு. அது வந்து சாலை விதிகள வந்து பின்பற்றுங்க. அதுவும் நன்மை, தீமைய வந்து அத சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அழகா வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக காவல்துறையினர் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸா வந்து பார்த்தீங்கன்னா, குறுஞ்செய்தியா இப்போ வந்து எவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லார்கிட்டயும் தனித்தனியா போய் மைக் பிடிச்சு சொல்ல முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு பேச முடியாது, கத்த முடியாது. அதனால வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாரோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அது பலருக்கு வந்திருக்கலாம். பலர் வராதவங்களுக்கு இத வந்து நீங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன செய்தி அண்ணன் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. பிள்ளை பிறக்கணும் அப்படின்னா கல்யாணம் முடிச்ச உடனே பிள்ளை பிறக்காது. அதுக்கு 10 மாசம் ஆகும். அந்த பிள்ளை பால்வாடிக்கு போணும். அப்புறம் தான் பள்ளிக்கூடம் போணும். அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போணும். அப்புறம் தான் கல்யாணம். அப்புறம் தான் வேலை. இந்த மாரி எல்லாத்துக்கும் ஒரு நேர காலங்கள் இருக்கு. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். இந்த மாரி எல்லாத்துக்குமே நேரம் இருக்குங்க. நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. நம்ம இறக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, வயது இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து நேரமும், காலமும் இருக்கு. இந்த சாலை விதிகள்ல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நம்ம அந்த போக்குவரத்து நெரிசல்லயும் சரி, அந்த சாலை விதிகள பின்பற்றும்போதும் சரி, அந்த சிவப்பு சிக்னல் போட்டிருக்கும்போது நம்ம நிக்க வேண்டியதும் சரி, அப்ப அந்த 1 செகண்ட், அந்த 1 வினாடி உங்களுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? அந்த 1 வினாடிய நீங்க நீங்க தவறா இது பண்ணி, நீங்க வந்து இது பண்றீங்க, சாலை விதிகள பின்பற்றாம போயிட்டீங்க அப்புட்ன்னா, அதோட விளைவுகள் வந்து, நீங்க ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இக்கட்டான ஒரு விபத்துல சிக்கிக்கிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க அப்புட்ன்னா, 1 நாளோ, 1 மாதமோ, 1 வாரமோ, 1 வருடமோ, ஏன் தேவைப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, பல வருடங்களோ, இல்ல அப்படின்னு அத விட துயரமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு மரணமும் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களோட கனவுகள வந்து சிதைச்சிரும், அழிச்சிரும். உங்கள மட்டும் இல்ல, உங்க சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரோட கனவுகளையும் அது சேர்த்து அழிக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சாதை விதிகளை வந்து பின்பற்றுங்க அப்படின்ற விஷயங்கள அண்ணன் வந்து அழகா சொன்னாரு. மேலும் அண்ணன் வந்து பேசுவாரு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து கேளுங்க. பேசுறேங்க அண்ணா. அதேபோல நாம வந்து வாகனங்கள்ல போகும்போதும், நம்ம அதாவது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வாகனம் ஓட்ட தெரியும் அப்படி இப்ப இன்னைக்கு இந்த காலத்துல வந்து யாருக்கும் வாகனம் ஓட்ட தெரியாமலாம் இல்ல. அது பைக்கா இருக்கலாம், ஆ காரா இருக்கலாம், வேனா இருக்கலாம், லாரியா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம். எந்த வாகனமா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு நம்பளால ஒரு 40ல போற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்குன்னாக்கா, நாம 30லயே போகலாம். இப்ப நான் 100ல எனக்கு போவேன். என்னால வண்டிய கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நெனச்சேன்னா, ஒரு 80, 20 கிலோமீட்டர் கம்மியா குறைச்சு ஓட்டலாம். ஏன்னா, அந்த கண்ட்ரோலும் நம்மள்ட்ட இருக்கும். ஒரு தூரத்துல ஒரு ஏதாவது ஒண்ணு குறுக்க வந்ததுன்னா கூட, நம்மளால வந்து அந்த வண்டிய கண்ட்ரோல் பண்ண முடியும். விபத்துல நாம தப்பிக்க முடியும். ஆனா, அத யாருமே செய்யறதில்ல. வண்டி என்ன வேகத்துல போகுதோ, என்ன இது பண்றதோ, மிதிக்க வேண்டியது, போக வேண்டியது, எங்கேயாவது கொண்டு குடுத்துட்டு, எல்லாரும் அதாவது ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, கொண்டு குடுத்துட்டு என்ன செய்றாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறாங்க. ஐயோ! இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட்டா வந்திருக்கலாமோ, பொறுமையா போயிருக்கலாமோ அப்படின்னு. பின்னால வருந்தி என்ன ஆகப்போது? அண்ணன் என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, சைக்கிள்ல போறவங்க சைக்கிள் வேகத்துல போங்கப்பா. பைக்ல எதா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு இருக்கு. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஒரு ஆட்டுக்குட்டிய அடக்கிறவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டி காளைய அடக்க முடியும்னு நெனச்சுட்டு போறது. ஒரு ஜல்லிக்கட்டி காளைய அடக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யானைய வந்து தன்னால அடக்க முடியும்னு நெனைக்கிறது. ஸோ இது வந்து ஒரு முட்டாள்தனம். இது ஒரு மூடத்தனம். உங்களால வந்து எந்த அளவுக்கு வேகத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அந்த அளவு வேகமா செல்லக்கூடிய இடங்கள்ல மட்டும் வேகமா போங்க. மத்தபடி எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வேகத்த அதிகரிச்சுக்காதீங்க. ஸோ உங்க வேகம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பேரழிவு வந்து உண்டாக்கும். அது உங்களுக்கு நெறைய வந்து பாதிப்ப குடுக்கும் அப்புட்ன்னு அண்ணன் சொல்றாரு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ணன் மேலும் பேசுவாரு. பேசுங்க அண்ணா. அதேபோல ஒரு அ அவசர தேவையா இருந்ததுனாக்கா, நம்ம வேகமா போகலாம். போனாலும் கூட நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற வேகத்துக்கு தான் நம்ம போகணும். அதுக்காக ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து 100, 120ல போக முடியாது. அதனால எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்குமோ, அந்த அளவுக்கு போறதுக்கு இது பண்ணணும். அதாவது போகக்கூடாத இடங்கள்ல பொறுமையா போகலாம். ஆனா நம்ம எல்லாம் சில பேர் என்ன செய்றாங்கன்னா,
எந்த இடத்துல பொறுமையா போணுமோ, அந்த இடத்துல வேகமா ஓட்டுறாங்க. எந்த இடத்துல வேகமா ஓட்டணுமோ, அந்த இடத்துல பொறுமையா ஓட்டுறாங்க.